காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. இதை வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்கம்மா. லட்சுமி குபேரர் வழிபாடு என்னென்னா, வியாழக்கிழமை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை பண்ணுவது மிக மிக சிறப்பு. அதுவும் லட்சுமி குபேரன்கிறது மகாலட்சுமி குபேரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது அதனால் லட்சுமி குபேரர் அப்படிங்கிறது. ஆனால் வியாழக்கிழமை மகாலட்சுமி வாசமும் நல்லா இருக்கும். அதுமாரி நம்மளுடைய குபேரனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வியாழக்கிழமை லட்சுமி குபேரருக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, லட்சுமி குபேரருடைய லக்கி நம்பர் 33. அந்த லக்கி குபேரன் என்னனாலே 33. அந்த 33 கூட்டினால் 6 வரும். அங்கே சுக்கிரனும் வந்துடுவாங்க. 33ங்கிறது குருவுடைய தன்மையாக இருக்கும். அப்போ குரு சுக்கிரனுடைய வலிமை பெற்றவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க லட்சுமி குபேர பூஜைக்கு உகந்தவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது. அதனால் நம்ம லட்சுமி குபேர பூஜை பண்ணும்போது இந்த 33 நம்பர் முக்கியமானது. அதே போல் அதாவது 33 நம்பர் முக்கியம். அதே போல் அந்த கையில் முத்திரை அது ரொம்ப முக்கியம். அதாவது கிரக சேர்க்கையிலும் நம்ம குரு சுக்கிரன் சனி சேர்க்கை நம்ம லட்சுமி கடாட்சத்தையும் குபேர அம்சத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அம்சத்தை நம்ம விரலில் முதல்ல முத்திரையாக பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ முதல்ல எண்ணு முக்கியம், அப்புறம் முத்திரைகள் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வழிபாடுகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குபேர பூஜை பண்ணுவதற்கு முன்னக்கூட்டி அன்னைக்கு நைட்டே நம்மளை ரீஃப்ரெஷ் ஆகிற மாதிரி முத்திரைகளை பயன்படுத்திக்கிட்டு நைட்டு தூங்கும்போது முத்திரையை பயன்படுத்தணும். விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முத்திரையை பயன்படுத்திட்டு குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி ஆகும்போது அந்த முத்திரையை பயன்படுத்திட்டு அப்புறம் பூஜைக்கு வேண்டியது எல்லா செயல்களும் செய்யணும். இந்த மாதிரி இந்த முத்திரையை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்கிறத இது குபேரனை வரவழைக்கிறதுக்கு உங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, அதே மாதிரி உங்கள் பூஜையிலையும் அந்த முத்திரையுடன் நீங்கள் செய்யும்போது அப்படி நீங்கள் பண்ணுற பூஜை ரொம்ப பவர்ஃபுல்லாக வலிமையாக மாறும். பேரே குபேர முத்திரை. ஆமாம், பேரே குபேர முத்திரை. அதனால இந்த குபேர முத்திரை கிரக சேர்க்கையில் இந்த குரு சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தால் குபேர அம்சத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது தான். அதனால இந்த சேர்க்கை உள்ள முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வலிமையாகவும் இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை இது பண்ணுறோம், எண்கள் எடுத்துட்டோம். அப்போ எந்திரங்கள், இப்போ எந்திரங்கள் அதுவும் நம்பர்ஸ்லேயே தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 20லேருந்து தொடங்குற எந்திரம் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 28 வரைக்குமே அந்த எந்திரம் நம்மளுக்கு இருக்கும். மொத்தம் 9 கட்டங்கள் இருக்கும். 9 கட்டத்தில் முதல் 3 கட்டத்தில் நடுவில் இருக்கிறது 20ல் தொடங்கும். 20லேருந்து அப்படி தொடங்கி அப்புறம் 21 அந்த கார்னரில் ஆரம்பிக்கும். அந்த எந்திரத்தை அரிசி மாவு கோலத்தில் ஒரு பித்தளை தட்டில் அரிசி மாவு கோலத்தில் போட்டுருங்க, தரையில் போடாதீங்க. அரிசி மாவில் பச்சரிசி மாவை நல்லா இடித்து அதை நீங்களே சலித்து அது ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு அந்த எந்திரத்தை போட்டு அதில் நம்பர் போட்டு நடுவில் ஒரு 5 ரூபா எல்லா எந்திரத்திலும் 5 அந்த காய் நம்பர்ஸில் 5 ரூபா காயின் வச்சு அது மேலே ஒரு பூவை வச்சுருங்க. பூ என்னென்னா எல்லாரும் சம்பங்கி பூ வச்சுறது நல்லா இருக்கும். ஏன்னா மனம் மிகுந்த பூவில் உட்காந்துருப்பாங்க. இல்லாட்டா பன்னீர் புஷ்பம் வைங்க, மல்லிகைப்பூ வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு பூவை வச்சுட்டு அது வாசனை உள்ள பூக்களுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த தட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த தட்டை முதல்ல எந்திர தட்டாக நீங்கள் எந்திர செம்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது இந்த அரிசி மாவில் வைக்கும் எந்திரம் கடைசியில் பூஜை எல்லாம் முடிஞ்சு அதில் பவர் ஏற்றின பிறகு அந்த பூவை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த எந்திரத்தில் உள்ள மந்திரம் மறைஞ்ச அந்த இதை ஃபுல்லாக தேனில் குழப்பி ஒவ்வொரு படி எல்லாருக்கும் நைவேத்தியமாக கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குபேரன் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ பயன்படுத்தலாம். இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கூட நம்ம பரவாயில்ல, நம்மளுடைய கலசத்தை குபேர அம்சத்துக்குரியதாக லட்சுமி குபேரர், அதனால் அந்த குபேர அம்சத்துக்குரியதாக நம்ம மாற்றணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை முதல் 2 கலசம் நான் வைப்பேன். ஒன்று லட்சுமி அம்சத்துக்கும் ஒன்று குபேர அம்சத்துக்கும் எடுப்பேன். ஏன்னா லட்சுமி குபேரருங்கிறனால 2 பேரும் லட்சுமி இருக்கிற இடத்தில் குபேரன். லட்சுமி பணத்தை வள்ளி கொடுப்பா, வாரி வாரி கொடுப்பா, அளவில்லாமல் கொடுப்பா. குபேரன் அப்படி இல்லை, ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு கேட்டு கொடுப்பார். இந்த பணத்தை நீ எப்படி பயன்படுத்துகிற, இந்த பணத்தை நீ எப்படி இது பண்ணுற சொல்லிட்டு தராசு வச்சு நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். அதனால குபேரனும் வேணும் லட்சுமி வேணும், ரெண்டும் அள்ளி கொடுக்குற லட்சுமியுடன் குபேரன் சேர்ந்தால் உங்களுடைய வீட்டு
வீட்டுக்குள்ளே வரும் பணத்தை வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. லட்சுமி கலசம் வந்து நம்ம வந்து தாமரை பூவில் ஏற்படுத்தக்கூடிய கலசமாக இருக்கணும். குபேர கலசம் வந்து செம்பில் வந்து ஒரு எப்பவுமே தேங்காய் வைத்து நம்ம அந்த குபேர கலசம், இந்த 2 கலசத்தை ஏற்படுத்தணும். இப்போ வந்து லட்சுமி கலசத்தை வந்து நீங்கள் வந்து நான் ரெடி பண்ணுறது சொல்கிறேன். முதல்ல ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுடைய கிராம்பு, அதாவது பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் ரொம்ப முக்கியமானது. ஏலக்காய் வந்து வசிய சக்தி உடையது, ஆனால் ஏலக்காய் வேணும். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் இது குங்குமம், இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய நவரத்தினங்கள் கிடச்சிச்சின்னா நவரத்தினங்கள் ஏதாச்சும் ஒரு ரத்தினம் வந்து அதுக்குள்ளே போடுங்க. முத்து போட்டால் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால் முத்து, ஏன்னா தண்ணீரிலிருந்து எழுபவள், முத்துடன் சேர்ந்து எழுபவள், அதனால் அந்த முத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சரிசி அந்த அரிசியில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பன்னீர் கலந்த தண்ணியாக அதை மாற்றிக்கோங்க. அதில் சிறிது பூக்கள், பன்னீர் பூசும் அந்த மாதிரி பூக்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரையை வந்து வைங்க. தாமரை வைக்கும் போது உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பணம் சார்ந்த விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. செல்வ நிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் இங்கே வந்து லட்சுமிக்கு வந்து சமர்ப்பிக்கணும். அதை நினச்சி நீங்கள் வந்து அந்த கலசத்துக்குள்ளே அந்த தாமரையை வந்து நல்லா விரித்து வச்சு வைக்கணும். அந்த விரிச்ச தாமரைக்குள் சென்டரில் வந்து ஏதாவது தங்க காயினோ தங்க மோதிரமோ இல்லாட்ட ஒரு மூக்குத்தியோ தங்கத்தில் இருந்தால் அந்த சென்டரில் நடுவில் வைக்கிறது உண்டு. இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா ஒரு 5 ரூபா காயினை மட்டும் அந்த தாமரை நடு மத்தியில் வச்சுட்டு அந்த கலசத்தில் வைக்கணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா குபேரனுக்குள்ளது. குபேரனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேங்காவை எடுத்துக்கோங்க, நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம பச்சரிசியை போடலாம், எல்லாமே அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு நான் இதில் வந்து என்னென்னா குபேரனுக்குள்ளது வந்து கோரசனை, அப்புறம் வந்து குங்குலியம், கொஞ்சம் கிராம்பு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் நுணுக்கி கொஞ்சம் அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு தூவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அந்த குபேரனுக்கு வந்து நவரத்தினங்களில் உங்களுக்கு என்ன ரத்தினம் பிடிக்குதோ அந்த போடுங்க. லட்சுமிக்கு வந்து கண்டிப்பாக முத்து போடுங்க. இதில் வந்து உங்களுக்கு பவளம் போடலாம், இல்லாட்டா நம்மளுக்கு வந்து மரகதக்கல் போடலாம். இந்த மாதிரி கற்களை போட்டுட்டு அந்த குபேரனை வந்து குபேரனுக்கு அந்த தேங்காவை சுற்றி ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க, லைட் கிளிப்பச்சை மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த தேங்காவை சுற்றி அப்படி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வேண்டிட்டு அப்படி வச்சிருதுங்க. நல்ல மா இலையை வைத்து அதன் நடுவில் செம்பில் வந்து வச்சிட்டிங்கன்னா குபேரனுடைய செம்பும் ரெடி ஆயிரும், இங்கே லட்சுமி செம்பும் ரெடி ஆயிரும். லட்சுமி குபேரன் ரெடியான பிறகு சங்கு இங்கே முக்கியமாக இருக்கும். ஏன்னா சங்கநிதி பதுமநிதின்னு சொல்லிட்டு 2 பேர் உண்டு குபேரனுக்கு. அது வந்து நம்ம சங்காகவும் தாமரையாகவும் தெரிவாங்க. அதனால் ஒரு பக்கம் சங்கும் இன்னொரு பக்கம் தாமரையும் இந்த 2 இதுக்கு பக்கத்துலேயும் வைக்கணும். அதாவது 2 கலசத்துக்கு பக்கத்துலேயும் சங்கும் தாமரையும். சங்கு வந்து அரிசியின் நடுவில் வைங்க. தாமரையை வந்து நீங்கள் வந்து நீர்லேயோ இல்லாட்டா ஒரு சும்மா சாதாரணமாக விரித்து வச்சாலே போதும். அந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அது வந்து அந்த ஃபுல்லாகவே ஒரு மரப்பலகையில் இது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நாலுமே அப்படி வரிசையாக லைனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தால வந்து நம்ம போட்ட எந்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த எந்திரத்தை இதுக்கு நடுவில் வைங்க. இந்த 4க்கு நடுவில் வச்சுருங்க. ஒரு வாழை இலை போட்டு அந்த எந்திரத்தை வந்து எந்திரத்தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு நவரத்தினங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மீன்கள் ரொம்ப முக்கியம். மீன்கள் வந்து ரெட்டை மீன்கள் இருந்தால் ரொம்ப முக்கியம். மீன்கள் வந்து குபேரனுடைய ஆசனமாக இருப்பதனால் அந்த மீன் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது கிடைக்குமா வெளியில? கிடைக்கும். ரெட்டை மீன்கள் வெளியிலலாம் கிடைக்கும். அந்த மீன்கள் ஒரு தாம்பலத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மீன்கள் வந்து அந்த குபேர சிலைக்கு பக்கத்தில் அந்த 2 மீனை வச்சாலே ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள் வச்சாச்சு, மீன்கள் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணோ பொருளோ உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளை வந்து ஒரு பவுலில் போட்டு அதை வந்து நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தங்கம் வச்சிங்கன்னா வெள்ளி வேறு கிணத்துல வைங்க. வெள்ளி வச்சிங்கன்னா 2ஐயும் சேர்த்து ஒரே கிணத்துல வைக்கக்கூடாது. அதனால் தங்கத்தை ஒரு பவுல்லையும் வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளியை ஒரு பவுல்லையும் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல கட்டு நோட்டுகள், நல்ல புது கட்டு நோட்டுகளை வந்து வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள குபேரனுடைய சம்பத்துகள் வந்து இதுதான். அப்புறமா நவரத்தினங்களும் சேர்க்கணும், நவரத்தினங்களும் இருக்கணும், நவரத்தினங்களே இருப்பார். அப்புறம் குதிரை வந்து வெள்ளை குதிரை கிடஞ்சிச்சுன்னா அந்த வெள்ளை குதிரையும் அவர் அருகில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிலை மாதிரி. அதுவும் நம்மளுக்கு வந்து வெள்ளை குதிரை இருக்கிறது குபேர சம்பத்துக்குரியது தான். அதனால அதையும் வச்சுக்கலாம். அதனால குபேரனுக்குள்ளது வந்து குதிரையும் இந்த மீனும் வந்து ரொம்ப அவருடைய இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பசுமாட்டின் ரூபத்தில் நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி வலம் வருவாள். அதனால் நம்ம கோமாதா பூஜை முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. மஞ்சள் பிள்ளையாரை ஒரு அரச இலையில் வைத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் எல்லாம் சொறி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகள் நெய்வேத்தியங்கள் பாதாம் முந்திரி அதெல்லாமே நட்ஸ் எல்லாமே தனியாக ஒவ்வொரு பவுலில் போட்டு வைங்க. இல்லாட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு வைங்க. தேன் ரொம்ப முக்கியமானது. தேன் முக்கியம், பால் முக்கியம். இது எல்லாமே பால் காய்க்காத பாலாக இருப்பது நல்லதாக இருக்கும். இதெல்லாம் வரிசையாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் பாயாசம் வச்சுக்கலாம், அவள் பொரி வைக்கலாம். அவள் இது வந்து வைக்கிறது இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து நைவேத்தியங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு பழங்கள் அதை வைக்கிறது. அதில் பழங்களில் முக்கியமானது மாதுளை பழம் வைக்கிறது, அன்னாச்சி பழம்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லான எல்லாமே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவர் ரொம்ப அதில் லயிச்சு போவார். அதுக்கப்புறம் ஒரு நம்ம அந்த உட்கார்ற இடமும் சரி அதெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறது எல்லாமே ஒரு பலகையில் உட்காந்து பண்ணுங்க, இல்லாட்டா தர்பைப்புல். ஏன்னா அந்த பவர்ஃபுல்லாகவே கீழே சக்தியை உங்ககிட்டையும் இருந்து நேரடியாக சக்தி பூமிக்குள்ளே போயிடும். அதனால் நம்ம வந்து அது தர்பைப்புல்லையோ இல்லாட்டா பலகையில் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் வந்து எந்த மந்திரம் குபேராய நமக அப்படிங்கிறதும் சொல்லலாம். குபேராய நமக சொல்லிட்டு லட்சுமி மந்திரமும் நம்ம சொல்லலாம், லட்சுமி அஷ்டோத்திரமும் போடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குபேரனுடைய முழுமையான ஃபுல் இதுவுமே ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்கும். இதை வந்து சில பேர் என்னென்னா ரொம்ப ஈஸியாக தலைவாசலில் வச்சு அங்கே தான் லட்சுமி வாதம். எப்போவுமே சாமி குழுது குபேரன் குழுது எல்லாமே மகாலட்சுமி அம்சத்துக்குள்ளது ஒன்று ரகசிய பூஜையாக பண்ணுவாங்க. யார் கண்ணுக்கு படாத வெளியில் வந்து எப்போவுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் ரகசியமாக பண்ணுற விஷயங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் பண்ணிவிட்டு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் இருந்தபடியே எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.